ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓரியோ பிஸ்கட் பால் இந்த ரெண்டையும் வச்சு வீட்டிலே ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணுறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பாக்கெட் தான். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பாலாக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஐஸ்கிரீம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பால் கட்டி பதத்துக்கு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். அந்த டைமில் இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ பொடிச்சு வச்சுருந்த ஓரியோ பிஸ்கட்டை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 லைமாக நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சு 2 மணிக்கூர் வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கூட மிக்சி ஜாரில் போட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பவுல்லே மறுபடியும் ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நல்லது தானங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அதிகம் கடையில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப கம்மி. சரி, வீட்டிலே ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். பரவாயில்லங்க, ஐஸ்கிரீம் நல்லாவே வந்துருச்சு. இப்போ 8 மணிக்கூருக்கு அப்புறம் நாங்கள் ஐஸ்கிரீமை எடுத்து பார்க்குறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கட்டியாக இருக்குதுங்க, அதனால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, செமையாக எடுத்து சாப்பிட்டாச்சுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.